ஹலோ காய்ஸ், மகநதி சீரியல் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு சைடு காவேரியுமே வக்கீல் கிட்ட நம்ம எதுக்கு சைன் போட்டு கொடுத்தோம், அது மட்டும் இல்லாம விஜய் எதுக்காக என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஒண்ணு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரத்துல எப்பவும் போல ராகினியுமே இவங்க கிட்ட வந்து இவங்கள பயங்கரமா டென்ஷன் ஆக்குற மாதிரி, இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, நீ இந்த வீட்டை விட்டே போக போற, விஜய் உன்னை டைவர்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போல எல்லாம் சொல்லி இந்த பக்கம் காவேரியோட மனசை ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க. அவங்களுமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம முதல்ல டைரக்டா நம்ம விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி, சரி விஜய் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விஜய் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விஜயுமே தான் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தயங்கி தயங்கி இந்த பக்கம் காவேரி பக்கத்துல வந்து, காவேரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ அதை கொஞ்சம் எனக்காக ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு தைரியமான மனசை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் விஜய் சொல்ற விஷயத்த கேக்குறாங்க. இப்ப விஜயுமே இருந்துகிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வெண்ணிலா வந்து நம்ம ரூம்ல இருக்கட்டுமா, சொல்ல போனா அவங்க கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உடனே விஜயமே இருந்துகிட்டு, இல்ல காவேரி, நானும் வெண்ணிலாவும் லவ் பண்ணும்போது முதல்ல அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது என்னோட ரூம்ல வச்சுதான், அது மட்டும் இல்லாம நாங்க அதிகமா பேசிக்கிட்டதும் என்னோட ரூம்ல வச்சுதான் ஜாஸ்தியா பேசிக்கிட்டோம், அதனால அவ அந்த இடத்துல இருந்தா அப்படின்னா இன்னுமே அவளுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதே நேரம் அவளுக்கு சீக்கிரமா எல்லாமே சரியாவும் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரிக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. ஏன்னா கண்டிப்பா அங்க வெண்ணிலா அங்க இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் காவேரியால அங்க உள்ள போக முடியாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் அங்க பேசிக்க முடியும். இதெல்லாம் நினைச்சு பார்த்த காவேரியுமே எதுவுமே பேசாம அமைதியாவே, சரி விஜய், நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு சரின்னு சொல்லி வந்துடுறாங்க. ஆனா இங்க காவேரி தான் மனசுல இருக்க விஷயத்த விஜய் கிட்ட கேட்டுட்டா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு வருத்தம் இருந்திருக்காது. பட் ஆனா அது சொல்லாம இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அதே நேரத்துல விஜயுமே இந்த பக்கம் காவேரி மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. பட் ஆனா இங்க வெண்ணிலாவை சரி பண்றதுக்கு ஒரே வழி இருக்குன்னா, வெண்ணிலாவை குணமாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் அவரோட சாட்டிஸ்பாக்சன். அதுக்காக தான் அவர் எதையுமே பண்ணி போராடிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இந்த பக்கம் விஜய் மனசுல இருக்கிற விஷயம் இங்க காவேரிக்கு தெரிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஆனா அது தெரியாததுனால இங்க ரோகிணியுமே சேர்ந்து அவங்கள பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அதனால பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க காவேரியுமே. ஆனா கூடிய சீக்கிரத்துல விஜய் டைரக்டா வந்து இங்க காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம், அடுத்த வர சீரியல்ல நம்ம இதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம்.